இங்க பெயரெச்சம் வினையெச்சம் இரண்டு சொற்களும் கலந்துருக்கு. பார்த்த உடனே ஒரு சொல் பெயரெச்சமா இல்ல வினையெச்சமா அப்படிங்கறத ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம். நான் இப்படி சொன்ன உடனே உங்கள சில பேர் நினைப்பீங்க, அ உச்சரிப்புல ஒரு சொல் முடிஞ்சா அதெல்லாம் பெயரெச்சம், இ உ இந்த உச்சரிப்புல ஒரு சொல் முடிஞ்சா அது வினையெச்சம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா எல்லா இடங்களுக்கும் அது பொருந்தி வராது. உதாரணமா இப்ப பாருங்க, நடக்க என்ற சொல் அ உச்சரிப்புல முடிஞ்சிருக்கு. அப்போ இதை நீங்க பெயரெச்சம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நடக்க இது வினையெச்சம். ஷார்ட்கட்டை விட இலக்கண முறைப்படி பார்த்தாலே பெயரெச்சம் வினையெச்சத்தை நீங்க ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு சொல் முழுமையா முடியாம பாதியில நிக்கிறது தான் எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எச்சத்தை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தா அது பெயரெச்சம், வினைச்சொல் வந்தா வினையெச்சம், அவ்வளவுதான். எழுந்து இதுக்கு அடுத்துதான் என்ன வரும் பாருங்க. எழுந்து நின்றான், எழுந்து சென்றான், எழுந்து போனான், சென்றான், நின்றான், போனான், இது எல்லாமே வினை சொற்கள் இல்லையா? அப்போ எழுந்து என்பது வினையெச்சம். அடுத்து பாருங்க, சென்ற இதுக்கு அடுத்துதான் என்ன சொல் வரும்? சென்ற வண்டி, சென்ற குதிரை, சென்ற மாணவன். அப்ப குதிரை, வண்டி, மாணவன் இது எல்லாமே பெயர் சொற்கள் இல்லையா? அப்போ சென்ற என்பது பெயரெச்சம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? எச்சமா முடிகிற சொற்களை அடுத்து பெயர் சொல் வந்தா அது பெயரெச்சம், வினைச்சொல் வந்தா வினையெச்சம், அவ்வளவுதான். நடக்க சொன்னார், நடக்க பார்த்தார். அப்போ சொன்னார், பார்த்தார் இது எல்லாமே வினைச்சொல். அப்ப நடக்க என்பது வினையெச்சம். தேய்ந்த நிலா, தேய்ந்த சக்கரம், நிலா சக்கரம் இதெல்லாம் பெயர் சொல். அப்போ தேய்ந்த என்பது பெயரெச்சம். எழுத சொன்னார், சொன்னார் என்பது வினைச்சொல். அப்போ இது வினையெச்சம். இங்கேயும் பாருங்க, எழுத அ வந்திருக்கு. அப்ப நீங்க அது பெயரெச்சம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல, எழுத இதுவும் வினையெச்சம் தான். ஓடிய குதிரை, ஓடிய வண்டி, ஓடிய பேருந்து. அப்ப இது என்னன்னு உங்களுக்கே தெரியும், பெயரெச்சம்.